மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அவர் செய்யும் குற்றம் குற்றமாக கருதப்படாதான். அதனால் ராமரை மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு நினச்சி இவர் கம்பர் அவரை மன்னிச்சிட்டாராம். மன்னிச்சு அவரை நல்லவர் மாதிரி எழுதுகிறாராம். சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். இப்போ மென்டல் யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சாதாரணமாக படித்த இலக்கியம்லாம் படிக்க தேவையில்லை. பைத்தியம் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ராமர் 7000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். நம்ம இது என்ன சொல்லுது, பிஃபோர் கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்பாக 5500 7000 வருடங்கள் முன்பாக வாழ்ந்தாருங்கிறது தான் நமக்கு இதெல்லாம் சொல்லுது சரித்திர சான்றுகள். ஆனால் அந்த இந்திய தண்டனை சட்டம் உருவாக்குனது 200 வருஷத்துக்கு முன்னாடி 1862 தான் இந்திய தண்டனை சட்டம். இந்த 7000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராமருக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய தண்டனை சட்டத்தை ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் புத்தி கலங்கி போனது யாருக்கு? ராமருக்கா வைரமுத்துக்கா? நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது இல்லை. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சட்டத்தை 7000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க ஒப்பிட்டு பேசுனா மூளை இருக்கிறவங்க பேசுவாங்களா, நிதானம் இருக்கிறவங்க பேசுவாங்களா? நல்லா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதர்மத்தை செய்தவனுக்கு அதர்மம் மூலமாக போய் இது பண்ணுறது எது? நீங்கள்லாம் வாலி கேஸு. இன்னொருத்தம் பொண்டாட்டி அபகரிக்கிறவன் தானே திராவிடன். நீங்கள் எப்போவுமே இன்னொருத்தம் பொண்டாட்டி அபகரிக்கிறது தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் குரூப்புனா அதே வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் மூளை கலங்கி பேசி கொண்டு இருக்கிறார் வைரமுத்து. அதோட அது இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டதுனால அவர் பொண்டாட்டியை இவன் கூட்டிகிட்டு போயிட்டானான். அதனால் மூளை கலங்கிருச்சான், மென்டல் ஆகிட்டாரான். இப்போ அந்த வைரமுத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் மனைவியை அவரை பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதனால் இவருக்கு மூளை கலங்கி போய் இவர் மென்டல் ஆகி இந்த மாதிரி உளறுகிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும்.